கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 23வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ பிள்ளைகளாய் ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் தாழ்ச்சி அடைந்து போகிற சில சூழ்நிலைகள் வருகிறதை நம்மால் உணர முடியும். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சி அடைந்து போகிற நிலை நிச்சயமாக கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தாழ்ச்சி அடைந்து போகிற ஒரு நிலை வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வராது. தாழ்ச்சி அடைந்து போவது போல இருந்தாலும் முடிவிலே அவர்கள் கர்த்தரால் உயர்த்தப்படுவார்கள், அவர்கள் கர்த்தரால் கனப்படுத்தப்படுவார்கள். ஆனால் தாழ்ச்சி அடைந்து போகிற நிலை இன்று அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதற்கான காரணம் என்ன? தேவன் இந்த வார்த்தையிலிருந்து தம்முடைய தாசனாகிய தாவீதை கொண்டு நமக்கு காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான காரியம், எவன் ஒருவன் கர்த்தரால் நடத்தப்படுகிறானோ அவன் எந்த சூழ்நிலையிலும் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை. அதனால்தான் தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தரால் நடத்தப்படுகிறேன், கர்த்தரால் வழிநடத்தப்பட்டு கர்த்தரால் எல்லாவற்றையும் கற்பிக்கப்பட்டு நடத்தப்படுகிறதுனால வலதுபுறமோ இடதுபுறமோ சாயும் பொழுது வழி இதுவே என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவரின் சத்தம் நம்மை நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்க்கும்படியாய் கர்த்தர் நியமித்த பாதையிலும் நம்மை நடத்தும்படியாய் கர்த்தர் நமக்குள் இருந்து தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை கொண்டு நம்மை வழி நடத்தும் பொழுது, அவர் நம்முடைய மெய்ப்பராய் இருந்து நம்முடைய பாதையை செவைப்படுத்தும் பொழுது தேவஜனங்களாகிய நாம் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் வரலாம், அநேக பிரச்சனைகள். சொல்லப்போனால் உலக ஜனங்களை காட்டிலும் தேவனுக்காக பக்தி வைராகியமாய் வாழும்படியாய் தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு தான் அதிகமான போராட்டம் வரும். ஆனால் தேவ பிள்ளைகள் தேவனை தன்னுடைய மெய்ப்பனாய் கொண்டு கர்த்தருடைய ஆவியினால் வழிநடத்தப்பட்டு கர்த்தருக்காக வாழுகிற தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் முடிவிலே அவர்கள் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை. எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் கர்த்தர் அவர்களை நிறுத்துவார், அவர்களை கனப்படுத்துவார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் வாழ்க்கையில தாழ்ச்சி அடைந்து போனது போல இருந்தது. ஆனால் முடிவிலே அவர்கள் கர்த்தரால் உயர்த்தப்பட்டது நிமித்தம் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்த ராஜா கூட அவர்களுடைய தேவனே ஜீவனுள்ள தேவன் என்றும் அவர்களுக்கு விரோதமாய் இனி எந்த நாவும் அசையக்கூடாது என்றும் கட்டளை பிறப்பிக்கும்படியாய் கர்த்தர் அவர்களை உயர்த்தி அவர்களுடைய தேவனாய் அறியப்பட்டு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவனாய் அறியப்பட்டு அவர் மகிமைப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில தேவன் அதை தான் செய்தார். அவன் தாழ்ச்சி அடைந்து போனது போல இருந்தது, ஆனால் முடிவிலே அவன் தேவனால் கனப்படுத்தப்பட்டான், அவனை உயர்த்தி தேவன் மகிமைப்பட்டான். தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையும் நம்மை மேற்கொள்ளாமல், எந்த பிரச்சனையும் நம்மை மேற்கொள்ளாமல், சத்துரு ஒடுக்கினது போல இருந்தாலும், நியாயக்கேட்டின் மகனாகிய பிசாசு நமக்கு விரோதமாய் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எழும்பி கிரியை செய்கிறது போல இருந்தாலும், இந்த பிரச்சனை நம்மை மூழ்க பண்ணி விடுமோ அப்படிங்கிற சூழ்நிலை போல இருந்தாலும், கர்த்தர் இன்று நமக்கு தருகிற வார்த்தை, என்னுடைய மந்தையின் ஆடாய் நீ உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிற எந்த காரியமும் உன்னை மேற்கொள்ளாது. அவைகளிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி முடிவிலே நீ தாழ்ச்சி அடைந்து போகாதபடிக்கு அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற பிசாசை உன் பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி உன்னை உயர்த்தி நான் மகிமைப்படுவேன், உன்னிலே நான் மகிமைப்படுவேன்னு கர்த்தர் சொல்றார். தேவஜனங்களாகிய நாம் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை. எப்பொழுது தெரியுமா? தேவன் நம்முடைய மெய்ப்பனாயிருந்து நாம் அவருடைய மந்தையின் ஆடுகளாய் அவரால் வழி நடத்தப்பட்டு அவருடைய நல்ல ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரால் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான பாதையிலே கர்த்தருக்கு சுத்தமானதை செய்து அவருடைய ஜனங்களாய் நாம் நம்மை வாழ முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் நம்மை மேற்கொள்ளாது. தேவஜனங்களாகிய நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.